வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ நாராயணியை நமக. அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திரங்கள் பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இதுவரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். நட்சத்திரங்கள் பற்றி பார்க்காதவர்கள் அந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்களுக்கு நட்சத்திரம் எப்படி இருக்கிறது, அதனுடைய வழிபாடு முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்பொழுது சதயம் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். சதயம் நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம். கும்பராசியில் 4 பாதங்களையும் கொண்டு அமைந்துள்ளது. சதயம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டிலும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள். நீதி நேர்மையுடன் செயல்படக்கூடியவர்கள். எல்லோரும் பாராட்டத்தக்கும் வகையில் இருப்பார்கள். ஆனால் இவர்களிடம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும். இவர்களுடைய வேலைகளில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்திலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். எல்லோரும் போற்றும் வகையில் இவர்களுடைய செயல்பாடு இருக்கும். இவர்களுடைய அதிதேவதை யமன், மிருத்யுங்கேஸ்வரர். ஓம் யமதேவாய நமக என்ற மந்திரத்தையும் சொல்லி வழிபட்டு வரலாம். சதய நட்சத்திரக்காரர்களினுடைய சித்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கௌபாதர். கௌபாதரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரே ஆவார். இவர்களுக்குரிய பரிகார கோவில் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர். மரம் கடம்ப மரம். கடம்ப மரம் உள்ள இடங்களுக்கு சென்று வருவதும் கடம்ப மரத்தை வழிபட்டு வருவதும் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். மேலும் பன்னீர் திராட்சை இவர்களுக்குரிய பழம். பன்னீர் திராட்சையை சாப்பிட்டு வருவதும் தானம் கொடுப்பதும் இவர்களுக்கு நல்லது. மலர் என்று எடுத்துக்கொண்டால் செம்பருத்தி, அரளி. இந்த மலர்களை வளர்த்து வருவதும் பூஜைக்கு பயன்படுத்துவதும் இவர்களுக்கு மிக பெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குபேர வழிபாடு இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். பரிகார கோவிலாக திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் சென்று வழிபட்டு வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.